இயேசுவே நீ தேவனே உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா இல்லையா இல்லையா, நான் பிள்ளை தானா இல்லையா, நான் போன வாரம் பிள்ளையா அந்த இப்போ என்ன ஆயிட்டேன் அப்படின்னு நீ போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்படிலாம் நீ யோசிக்காம இருக்கணுன்றதுக்காகத்தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நான் சொல்றேன் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறேன். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரை உனக்கு அச்சாரமா அட்வான்ஸா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளைன்னு ஆவியில சாட்சி கொடுக்கிறாரு. நிச்சயமா அவருக்கு சொந்தமா இருக்கிற நீ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவ அப்படின்னு அவர் அத்தாட்சியா இருக்கிறாரு. அல்லேலூயா. இவ்வளத்தையும் செஞ்சாரு தேவன். எப்படி செஞ்சாரு அப்படின்னா, முன்னாடி நீ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து, 2ஆம் அதிகாரம் வந்துட்டேன், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்த நிலையில இருந்த உன்னை அவரு மிகுந்த அன்பினால இரக்கத்தினால அவர் என்ன செஞ்சாருன்னா, மனசு மாம்ச விரும்பின செய்து சுவாபத்தினால மற்றவர்கள் போல கோபாக்கின பிள்ளைகளா இருந்து இந்த உலகத்தில் பவித்திரத்தின் ஆவியை போல நீ அது பிசாசு செய்யற காரியத்தினால அப்படியே நீ அதோட கண்ட்ரோல்லாம் இருந்த. ஆனா உன்னை அங்க இருந்து அவர் விடுதலை ஆக்கி உன்னை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னை உன்னதத்துல உட்கார வச்சிருக்க.